ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஷேரை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐடிசியோட ஹோட்டல் டீமர்ஜரை பற்றி தான் உங்களோட டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ண போகிறேன். அதில் முக்கியமாக 4 விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். முதல்ல ஐடிசி ஹோட்டல் ஏன் டீமர்ஜ் பண்ணுறாங்க, இதனால என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது ஐடிசிக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து டீமர்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஐடிசியோ ஹோட்டலோட நிலைமை என்ன ஆக போகுது, நல்ல growth இருக்குமா, என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூணாவதா பார்த்தீங்கன்னா, அப்புறமா வெறும் ஐடிசி ஷேர்ஸ் அதோட பிசினஸ் என்ன ஆக போகுதுன்னு பார்க்க போறோம். நாலாவதா நம்ம இந்த டைம்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இந்த 4 விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு உங்களோட நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஏன் முதல்ல ஐடிசி ஹோட்டலை டீமெர்ஜ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல ஐடிசியோட ரெவன்யூ வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஐடிசியை பொறுத்தவரையும் முக்கியமான பிஸ்னஸ்ன்னு பார்த்தோன்னா ஒரு 5 பிஸ்னஸ் வந்து நம்ம சொல்லலாம். அது மூலமாக தான் நல்ல ரெவன்யூ அப்படிங்கிறத ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் சிகரெட் மூலமாக ஒரு 38% வந்து ரெவன்யூ வருது. ஓவராலில் 38% வருது. தென் எஃப்எம்சிஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26% வருது. ஹோட்டல் பிஸ்னஸ் மூலமாக ஒரு 3.5% கிட்ட ரெவன்யூ வருது. அக்ரி மூலமாக ஒரு 20%, பேப்பர் மூலமாக ஒரு 10% வந்து ரெவன்யூவாக வந்து ஐடிசி ஹோட்டலுக்கு வந்து ஐடிசிக்கு வந்து சேருது. இதில் ஹோட்டல் மூலமாக வரக்கூடிய ரெவன்யூங்கிறது ரொம்ப கம்மி. ஒரு 3.5% தான் வருது. ஆனால் அந்த ஹோட்டல் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதிகமாக தேவைப்படுது. ஏன்னா அதிகமாக அமௌண்ட் போட்டு கம்மியாக ரெவன்யூ எடுக்கிற மாதிரி இருக்கு. தட் மீன்ஸ் எஃப்எம்சிஜியில் சிகரெட்டில் தான் சம்பாரிச்ச காசு எடுத்துன்னு போய் ஹோட்டலில் போடுறோம், இதுலேருந்து வரக்கூடிய ரெவன்யூங்கிறது கம்மியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப நாளாக இதை வந்து தனியாக பிரித்து விட்டுருங்க, அந்த ஹோட்டல் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிட்டோம், எங்களுக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு 5-6 வருஷமாக ரொம்ப நாளாக ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு நிறைய போர்ட் மீட்டிங்கில் போயிட்டே இருந்தது. ஃபைனலாக அதையுமே வந்துட்டு டீமேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில எடுத்துன்னு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு முக்கியமான ரீசன் ஹோட்டல் பிஸ்னஸை வெளில பிரிக்கிறதுக்கு. இதன் மூலமாக ஐடிசிக்கும் நல்ல லாபம். ஏன்னா ஐடிசி ஃபோக்கஸ்டாக மற்ற பிஸ்னஸில் வந்து வேலை செய்வாங்க. அதேமாரி ஹோட்டல் பிஸ்னஸ்க்குமே தனியாக வந்ததுக்கு அப்புறமா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க இன்வெஸ்டர்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 40% தான் ஐடிசி வந்து ஹோட்டல் ஐடிசி வந்து மெயின்டைன் பண்ண போது, மிச்சம் 60% வந்து வெளியில் இருக்க பப்ளிக்கும் வேற ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் வந்து போய் சேர்ந்துரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்களோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து நல்லா க்ரோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீசனால் தான் முதல்ல டிமெர்ஜ் அப்படிங்கிறது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது 2 விதமான கம்பெனிக்கும் லாபத்தை தான் வந்து சேர்க்க போகுது. தென் ஐடிசி ஹோட்டல் வந்து டீமேஜ் பண்ணதுக்கப்புறமா ஐடிசி ஹோட்டல் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐடிசி ஹோட்டலோட மதிப்பு, அதாவது ஷேர் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு 20லேருந்து ஒரு 30 ரூபா வரையும் அப்படின்னு வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது போகுது. இந்த ரேட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஏகப்பட்ட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த ஐடிசி அப்படிங்கிற பிராண்ட் நேமுக்கே போயிட்டு கம்மியான விலையில் விற்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாங்குவாங்க. பயங்கரமான ஒரு வாலிட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு 70 ரூபா 100 ரூபாய்க்கு கூட எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பயங்கரமா வந்து இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, அந்த கிரீடினஸ்ல இதே தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, டாடா டெக்னாலஜிலயும் பண்ணாங்க, பிஜி இன்வீட்லயும் பண்ணாங்க. அந்த உள்ள வந்ததுக்கு அப்புறமா போயிட்டு பயங்கரமா வாங்குனாங்க. இப்ப கீழ இறங்குனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட பேர் அத வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் நடக்கும். 2வது என்ன நடக்கும் அப்படின்னா, இதுல பேட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ். அவங்க வந்து ஒரு 29% ஐடிஸ்லயும் ஒரு 17% வந்து ஐடிசி ஹோட்டல்லையுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டுக்கு இப்போ கொஞ்சம் கடன்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால அவங்களுக்கு இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரணத்தினாலும் அவங்களோட ஷேர்ஸை விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. இது டீமேட்ச் ஆனதுக்கு அப்புறமா உடனே விற்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்பயும் விற்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சும் விற்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விற்கலாம். இது வந்து பொறுமையாக நடக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புதுசு கிடையாது. 2008லேருந்து இப்போ வரையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐடிசியிலேருந்து அவங்கள ஸ்டேக் பொசிஷனை கம்மி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 29% கீழே எடுத்துன்னு போகாமல் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா 25% கீழே போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட டிசிஷன் அத்தாரிட்டி அப்படிங்கிறது போயிடும். அப்படிங்கிறனால இந்த பிஸ்னஸில் ஐடிஸில் மட்டும் ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹோட்டல்ஸில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து 2வது விஷயம் நடக்கும். தென் இதுக்கப்புறமா ஐடிசி ஹோட்டல்ஸ் தனியாக வந்ததுக்கப்புறமா அவங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவில் வந்து மிகப்பெரிய 2வது லீடிங் பிளேயராக வந்து இருக்காங்க. அதனால இந்த லிஸ்ட்டில் இந்தியன் ஹோட்டல்ஸு, இஏஹெச்எஸ் ஹோட்டல்ஸு இதுக்கு அப்புறமா இல்லை 2வதா நடுவில் வந்து உள்ளே வந்துருவாங்க. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்படின்னு இருக்கு. தென் ஐடிசியோட இன்னொரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பர்மனண்ட்டான ஹோட்டல்ஸும் வச்சுருக்காங்க. நிறைய ஹோட்டலை வந்து லீஸுக்கும் வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கறதுல நிறைய டைப் வச்சு நடத்திட்டு இருக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த
ஒபராய் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 7.58% வந்து ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. தென் வந்துட்டு லீலா ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.44% அப்படிங்கிற அளவுக்கு ஹோல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணிட்டு இருக்கனால அந்த ஹோட்டல்ல இன்னும் அதிகமா டை அப் பண்ணலாம், ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் வச்சுட்டு இன்னும் வந்து குரோத் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வதா வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனில இருக்க அதோட சேர்மன் சஞ்சய் பூரி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐடிசி ஹோட்டல் டீமேஜ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டெப்ட் ஃப்ரீ கம்பெனியா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டோட ஒர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா, 10,000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கான ஒரு பேலன்ஸ் ஷீட்டோட வெளில வருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அங்க போர்ட் மீட்டிங்ல பேசியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஐடிசி இந்தியால மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காலயும் உள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் வச்சிருக்காங்க. நிறைய ரெசார்ட் கூட வந்து ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் வச்சிருக்காங்க. அதனால இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நல்ல குரோத் ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஹோட்டல் பிசினஸ பொறுத்தவரையும் இன்வெஸ்ட்மென்ட் வந்து அதிகம். ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா வரும். இருந்தாலும் ஐடிசிலயும் இல்ல 40% ஸ்டேக் வச்சிருக்கனால குரோத் அப்படிங்கிறது பொறுமையா போயிட்டு இருக்கும். இப்போ மார்க்கெட்ல இது லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 6 மாசம் 10 மாசம் கழிச்சு இந்த ஷேர்ஸ் வந்துட்டு அதோட ஒரிஜினல் இன்வெஸ்ட்மென்ட் அமௌண்ட், அதாவது ஒரிஜினல் அது பொட்டன்ஷியலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேல்யூல வந்து நிக்கும். அதுவரையும் ஒரு வாலட்டாலிட்டி அப்படிங்கிறது நடக்கும். 3வதா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி ஷேர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இதுதான் ஐடிசி ஹோட்டல் தான் வந்து ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத வந்து வெளில எடுத்து விட்டதுக்கு அப்புறமா, ஐடிசியோட பிசினஸ் வந்து இன்னும் நல்லா ஃபோக்கஸ்டா ஒரு எஃப்எம்சிஜிலயோ, இல்ல இன்னொரு புது பிசினஸ உள்ள எடுத்துன்னு வந்து இன்னும் குரோ ஆக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த பிசினஸ் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா, ஐடிசி இன்ஃபோடெக் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு ஐடி கம்பெனி. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கம்பெனியா உள்ள இருக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி, அதிகமா குரோத் எடுத்து வரதுக்கான வாய்ப்புன்னு இருக்கு. இதன் மூலமா டவுன் த லைன் ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி புது பிசினஸ்க்குள்ள என்ட்ரி ஆகி, அதையும் நல்லா குரோத் வந்து நோக்கி மேல போவாங்க. சிகரெட்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, இல்ல அதுக்குள்ளேருந்து வர ரெவென்யூ தூக்கி வேற வேற பிசினஸ புதுசா வாங்கி, இன்னும் அதிகமா போறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு ஐடிசிக்கு இருக்கு. ஸோ இதனால ஐடிசிக்கும் மிகப்பெரிய லாபம் தான். இப்போ கடைசியா நம்ம இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லாரும் ஐடிசி ஷேர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு 38, 48 இல்ல ஒரு 55 அப்படின்னு வச்சிருப்போம். ஏன்னா 10 ஷேருக்கு தான் ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் தராங்க அப்படிங்கிறதுனால, அத ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அத வேணா பண்ணலாம். அதாவது ஒரு 38 இருக்குன்னா, ஒரு 2 ஷேர் வாங்கி 40 அப்படிங்கிறத மாத்தணும். இல்ல என்கிட்ட ஒரு 50 இருக்கு. அதனால நான் 50 வாங்கி 100ஆ மாத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஐடியாவே கிடையாது என்ன பொறுத்தவரையும். ஒரு 5, 10 ரவுண்ட் ஆஃப் பண்ணா, உங்களுக்கு வர மாரி இருக்கிற ஷேர்ஸ வந்து இப்போதைக்கு வாங்கி நம்ம ஹோல்டு பண்ணணும். 2வது ஐடிசி ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இப்போதைக்கு டீமெர்ஜர் வரையும் வாங்காம இருந்துட்டு, டீமெர்ஜருக்கு அப்புறமா அந்த டீமெர்ஜர் வேல்யூக்கு ஏத்த மாரி அந்த ஷேர் பிரைஸ் வந்து கரெக்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஹோட்டல் இல்லாத ஐடிசில நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய குரோத் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு இருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது. ஸோ இந்த விஷயத்த மட்டும் தான் உங்களோட டிஸ்கஷன் பண்ணணும். இந்த வீடியோ அப்படிங்கிறத எடுத்தேன். கண்டிப்பா புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏன்னா எந்த வீடியோ வரதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு வரேன். அதுக்காவது புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நம்ம சேனல சஜஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.